அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரு ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவலில் அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இது நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பற்றியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்குறதோ இல்லை இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்கே வரணும் எப்போ ஜி அவ்வளோதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னடா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே ஒரு பிரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூலை நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்கள் டாட்டர் பற்றி சொன்னோம், அக்ஷதா பற்றி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்ஸர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்கே மட்டும் மாற்றிக்கோ அப்படி அந்த லெவலில் அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒருத்தர் என்ன கார்னர்ல வந்து பார்த்துட்டு இருக்கு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ் தான் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்க சொல்லி அவரையும் டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ,
நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங் ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்ணுறாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்ணுறது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளோ மில்லியன் நீங்கள் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷனில் சொல்லு 200 மில்லியன் நாங்கள் சின்ன மச்சான், நான் லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்கள் காம்பினேஷனில். அப்புறமா இந்த மியூசிக்கில் இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதில் ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக நம்ம வந்து ஷான் சார் ஆடிருக்காரு. இதை நான் சொல்கிறதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸு? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கும். ஸோ எல்லாருமே எங்கள் வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸ் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகக்கூட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த ரூமில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது. டான்சர்ஸ் மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்குது. யூ கைஸ் ஆர் ஸோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்குது. பிகாஸ் சினிமாவில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக் எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் a ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனால் அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பாரு. அண்ட் he really supported me a lot for நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட்டு வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். till the end you'll always be very special to me. And அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training, I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர். நிஜமா
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார். இந்த ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ இட்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார். உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்ப்பாரு. அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நக்குமுக்கா அகைன், பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்தில் வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 hours நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவர் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமாம், மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும். அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. So Sridhar master because I'm very 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 happy. And also இப்போ one more master over here, Ashok master எனக்கு ரொம்ப again very close master. மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா no he's the O Divya master for me. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் thank you to both these masters. இன்னைக்கு வந்து டான்சர் பேர்னா it's because of you guys. So thank you so much. I'd like to wish the entire team all the very best. And in the school's going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, நான் வந்து 90s கிட்டு, அதனால ஃபஸ்ட்டு நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படம் பார்க்குற காலத்துலேருந்து. அதில் மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸை வந்து நம்ம எந்த பாட்டுலையுமே மறக்க முடியாது. மின்னலே மாதிரி படத்தில் மாதவனை பார்க்கறத விட நம்ம மாஸ்டர் ஃபேஸை பார்த்தது தான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்தில் சலோமியா பாட்டில் மாஸ்டர் வருவார். எல்லாத்துலேயுமே மெயினாக வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர்ன்னு தான் தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்கை வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். ஸோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்கே இவ்வளோ பேர் அன்பு கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளோ அன்பை சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஸோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர், டான்ஸ் ஆடுவாருலாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பராக நடிப்பார். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு, அவரோட ஹியூமரா, அந்த வந்து ஒரு டான்ஸ்லேயும் நடுவில் ஒரு ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்லாம். அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவாக இருப்பார். இவரை பார்த்து பயப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில் அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸாக போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸில் அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டரை பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் டான்ஸ் ஆடு. ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினதில்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்போ சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டார். எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது, பட் ஆனால் எனக்கு சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ போகிற காலத்தில் நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது. ஸோ இப்போ மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி
ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த காலம்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டரும் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி, அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் குரூப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். ஹலோ, ஹாய் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டரும் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ அக்ஷதா, கங்க்ராச்சுலேஷன், அண்ட் மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன். வெரி ஹாப்பி டு மூமெண்ட். யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஆக்சுவலாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபராக இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மத மத மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது, எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட வந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மன் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், கொண்டு வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசுல நினைச்சிட்டு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளோ ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளோ பெஸ்ட்ன்றதை ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம், பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்கிறேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்லை, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா இப்பெல்லாம் கோரியோ பண்ணுறது கிடையாது, ஃப்ரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர், சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாரு, இன்னும் சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டேயே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளோ ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸாக பார்க்காம ஆர்ட்டாக பார்க்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்கள் கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மென்டாராக இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக என்னோட டாட்டர் தான் வந்து ரொம்ப டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு. என்னோட பொண்ணு ரியா அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து அக்ஷதாவோட ரொம்ப பெரிய ஃபேனு. அவங்க வீட்லேயே வந்து பொண்ணு வந்து ஆடுவாங்க. அப்புறம் அக்ஷதாவை பார்த்து நான் அக்ஷதா கிட்ட தான் போய் நான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட போனது.
அப்படியே ஒரு இன்ஸ்பயர் ஆகி மாஸ்டர் இங்கே நார்த் சென்னையில் நாங்கள் இருக்கோம், இங்கே எதுவுமே இல்லையே மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் வந்து ஒய் நாட் நம்ம பண்ணலாமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜாயிண்ட் ஆனதான் எங்களோட வெஞ்சரு, எங்களோட பார்ட்னர்ஷிப்பு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட நாங்கள் வந்து சேர்ந்து இணைந்து இந்த டான்ஸ் ஸ்கூலை ஓப்பன் பண்ணது. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்ததுக்கு எல்லா பத்திரிகை நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சிவம் குரூப் ஃபேமிலியிலேருந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஃபேமிலி வரைக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லா நண்பருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டான்ஸ் இப்போ வந்து பாலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே பார்த்து வந்து யூடியூப்பில் பார்த்து அது மாதிரி ஸ்டைல். பட் இப்போ பாங்கரான்னு சொன்னால் அங்கே போட்டால் பாலிவுட்டில் பண்ணால் பாங்கரான்னு தெரியும். நம்ம கோலிவுட்டில் நம்ம குத்து, நம்ம ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட் ஸ்டைலை இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பாக ஒரு பிராண்டாக நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம். அதுதான் எங்களோட எய்மு. எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜும்பா டான்ஸ், யோகா, ஹிப்ஹாப், க்ரம்ப், சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்கள் வந்து பண்ணுறோம். லிரிக்கலாக இருக்கட்டும், பாப்பிங், க்ரம்ப், எந்த ஸ்டைலாக இருந்தாலும் டான்ஸ் இருக்குது. பட் கோலிவுட்டில் நம்ம குத்து இப்போ நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல, அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்கள் பிராண்ட் பண்ண போகிறோம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாம் வந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடி ஆரோக்கியமாக இருக்கணும் தான் இங்கே வந்த எல்லா செலிப்ரிட்டிக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அக்ஷதா வந்து பேசுவாங்க. வணக்கம். ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுன்றது நாங்கள் இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்கே மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லையும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினாக தேங்க்யூ சொல்கிறது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து அதை யோசிச்சுருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ், அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்போ கூட மேலே வரல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்க பண்ணா போதும், நீங்க பண்ணா போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்கு. எங்க அப்பா எனக்காக இருக்குன்னா எங்க அம்மா மட்டும்தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமாம், எல்லாம் ஆக்சுவலாக முடிஞ்சுனேன். ஒன்று அப்படியே இங்கே பாருங்க. ஓகேண்ணா. ஓகே சார். தேங்க்யூ. இங்கே பாருங்க சார். ஒயிட் பேக்ரவுண்ட் நீ எடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார்.
சார் சார் சென்டர் சார் சார் சென்டர் சார் ஓகே சோலோ எடுக்கலாம் எடுக்கலாம் அவங்களுக்கு மட்டும் பின்னாடி வாங்க அண்ணா கொஞ்சம் எல்லாம் பின்னாடி பின்னாடி வாங்கண்ணா அண்ணா இங்கே பாருங்க அண்ணா இங்கே அப்படியே இருங்க சரி அங்கே போச்சு பிரதீஷ் தேவா இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போங்க.
ப்ரோ